வித்யா நம்பர் 1 சீரியல் ஆகஸ்ட் 19 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. வித்யா குற்றவாளி குண்டில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஆப்போசிட் தரப்பு வக்கீல் எந்த குற்றவாளி தான் பண்ண தப்பை ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வித்யா சண்முகமாக வந்தது, அந்த குடும்பத்துக்கு வாழ போனது, இது எல்லாமே அந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான். இது வரைக்கும் அந்த குடும்பத்தில் எந்த கெடுதலும் நடந்ததே இல்லை அப்படின்னு வித்யா தரப்பு வக்கீல் சொல்லிட்டு இருக்க ஆதாரங்கிறாங்க ஆப்போசிட் தரப்பு வக்கீல். அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சஞ்சயோட அப்பா வந்து, வித்யா எந்த சூழ்நிலையிலையும் எங்கள் குடும்பத்துக்கு கெடுதல் பண்ண மாட்டா, எங்கள் குடும்பத்தை பல பிரச்சனைகள்லேருந்து அவள் தான் காப்பாற்றியிருக்கா, அவள் நிரபராதிங்கய்யா அப்படின்னு சொல்ல, என்னங்க உங்கள் பையனை கத்தியால் குத்தின ஆதாரம் இருக்கேன்னு ஜட்ஜு கேட்க, இப்போ கூட இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னு சொல்ல, அந்த அளவுக்கு அவங்க எல்லாரையும் நம்ப வச்சுருக்காங்க. அதுதான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டே. அவங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க, இன்னும் தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு ஆப்போசிட் தரப்பு வக்கீல் சொல்லிட்டு இருக்க, இல்லைங்க என் பொண்ணு எந்த தப்பு பண்ணல, அவங்க நிரபராதி ஐயா, அந்த வீடியோ வச்சு எந்த முடிவுக்கும் வராதிங்க, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்னு மாணிக்க ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்க, உங்கள் விசாரணையெல்லாம் முடிஞ்சதில்ல அப்படின்னு ஜட்ஜு கேட்க, முடிஞ்சதுங்கிறாங்க ஆப்போசிட் தரப்பு வக்கீல். என் பொண்ணு ரொம்ப நல்லவங்க, அவங்கள தயவு செஞ்சு விடுதலை பண்ணிருங்கன்னு மாணிக்கம் கேட்க, நீங்கள் 2 பேரும் முதல்ல போய் உட்காருங்கன்னு சொல்லிடுறாங்க ஜட்ஜு. நீ வேற எதுவும் சொல்லணுமாமான்னு ஜட்ஜு வித்யா கிட்ட கேட்க, சஞ்சய் தான் என்னை கத்தியால் குத்த சொன்னார், இதுக்கு பின்னாடி சவுந்தலா, பிரீத்தி, சங்கர்னு பெரிய கூட்டமே இருக்குது, அவங்க அத்தனை பேத்தையும் சாட்சியோட நிரூபிக்கிறதா என்கிட்ட சொன்னார், கண்டிப்பாக அவர் நிரூபிப்பார் அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்க, உங்ககிட்ட இருக்கிறது வெறும் வார்த்தை ஆதாரம் இல்லையே, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படிமா நம்புறது, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான், உன் புருஷன் நேரில் வரணும், இப்போ வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படின்னு ஜட்ஜு கேட்டுட்டு இருக்க, ஐயா இவங்க திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்காங்க, அதனால இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் தரப்பு வக்கீல் சொல்ல, இந்த கேஸில் சாட்சியும் ஆதாரத்தையும் வச்சு பார்க்கும்போது வித்யா தான் குற்றவாளிங்கிறது நிரூபணமாகுது, அதனால அதிகபட்ச தண்டனையாக அவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜும் தீர்ப்பு கொடுக்குறாங்க. வேதா, மாணிக்கம், சஞ்சயோட அப்பா, விஜய் எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அந்த டைமில் நிறுத்துங்கன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா சஞ்சய். அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஓடி போய், சஞ்சய் என்னாச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூண்டில் ஏறி நிற்கிறாரு சஞ்சய். நீங்கள் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கேட்க, நீங்கள் இவ்வளோ நேரம் வித்யா கொலை செஞ்சதா சொன்ன சஞ்சய் நான் தான், நான் சாகலங்க ஐயா, சில பேரை ஏமாத்துறதுக்காக நான் இவ்வளோ நாள் தலைமறைவாக இருந்தேன், வித்யாவை கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நான் தேடி போனேன், அப்போ எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ஒருத்தர் சஞ்சய்க்கு கால் பண்ணி உங்களையும் உங்கள் ஒய்ஃபையும் கொலை பண்ணுறதுக்கு பெரிய சதியாக நடந்துட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரா போட்ட பிளான் எல்லாத்தையும் அந்த பூபதி சஞ்சய் கிட்ட சொல்லிடுறாரு. சரி இதெல்லாம் நீ எதுக்கு எனக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லி சஞ்சய் கேட்க, சார் உங்கள் குடும்பத்தால் பலன் அடைஞ்ச பல குடும்பங்களில் நானும் ஒருத்தன் சார், அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சண்முகத்தை வச்சு உங்களை கொலை பண்ணுறதா பேசிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க சார் அப்படின்னு பூபதி சொல்ல, இல்லை நான் அங்கே நேரில் வரேன், சண்முகம் கையால் அவங்க நினச்ச மாதிரி என்னை கொலை பண்ணட்டும் அப்படின்னு சஞ்சய் சொல்ல, சார் என்ன சார் சொல்கிறீங்கன்னு பூபதி கேட்க, நான் சொல்கிறது மட்டும் கேளு, நான் என் இடுப்பில் பிளட் பேக்கெட்டை கட்டிக்கிறேன், சண்முகம் என்னை குத்தட்டும், நான் செத்த மாதிரி நடிக்கிறேன், நீயும் என்னை கொலை பண்ணுற மாதிரி குடோனை கொளுத்தி விட்டுரு, நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ பண்ணிடு அப்படின்னு சஞ்சய் சொல்ல, சார் எனக்கு பயமாக இருக்குது சார், ஏதாச்சும் தப்பாயிட்டான்னு பூபதி கேட்க, இதில் எதுவும் தப்பாகாது பார்த்துக்கலாம், அப்புறம் இன்னொரு விஷயம், சண்முகம் வேறு யாரும் இல்லை, என் ஒய்ஃப் வித்யா தான், அவள் தான் மாறு வேஷத்தில் இருக்கா, அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு, அதனால அவகிட்டையும் எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லிடு அப்படின்னு சஞ்சய் சொல்ல, சரி சார் நான் பார்த்துக்கிறேங்க சார் அப்படின்னு பூபதி சொல்ல, 2 பேரும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த எல்லா விஷயத்தையும் சஞ்சய் வந்து கோர்ட்டில் சொல்கிறாரு. பூபதியும் சஞ்சய் சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, சவுந்தலா, பிரீத்தி இவங்க மொத்த கூட்டத்தையும் பிடிக்கணும்னா நான் தலைமறைவாக இருக்கணும், வித்யாவுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நீ பண்ணு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவள் சமாளிச்சுப்பா அப்படின்னு சஞ்சய் வந்து பூபதி கிட்ட சொல்ல, சார் இங்கே பாருங்க சார்னு ஒரு வீடியோவை எடுத்து பூபதி சஞ்சய் கிட்ட காட்ட, இவ்வளோ நாள் நம்ம கூடவே இருந்து எல்லா பிளானையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான், அவனை இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு சண்முகத்தை பற்றி பிரீத்தியும் சவுந்தலாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. சார் இந்த விஷயம் மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சா கண்டிப்பாக அவங்கள தூக்கில் போட்டுருவாங்க, அதனால் நம்ம உடனே கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு பூபதி சொல்ல, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் போலீஸை பார்க்கலான்னு போகிறாரு. அங்கே கொண்டு போய் வீடியோவெல்லாம் காட்டி நடந்ததெல்லாம் சஞ்சய் எடுத்து சொல்ல, போலீஸ்காரர் ரொம்ப பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. கூட இருக்கிற இன்னொரு போலீஸ்காரரை, ஏயா பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வியா, நீ போட்டிருக்கிற யூனிஃபார்முக்காக நான் உன்னை உயிரோடு விடுறேன், முதல்ல இந்த அறையும் சேர்த்து வண்டியில் ஏற்றுங்கயா அப்படின்னு போலீஸ் சொல்ல, வித்யாவை டார்ச்சர் பண்ண அந்த போலீஸ்காரனையும் சேர்த்து வண்டியில் எடுத்து போட்டு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா சகுந்தலா கிட்ட வேலை செஞ்ச 3 பேரை விசாரிக்கிறாங்க. என்னதான் நாங்கள் சகுந்தலா கிட்ட
வேலை செஞ்சு கையை நீட்டி காசு வாங்கினாலும் எங்களுக்கும் மனசாட்சிங்கிற ஒன்று இருக்குய்யா. சஞ்சய் சார் சொன்னது எல்லாமே உண்மைதாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சஞ்சயை கூப்பிட, ஐயா இந்த சதியில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நாங்கள் தெரியப்படுத்தணும்னு நினச்சோயா, அதுக்காக தான் தலைமறைவாக இருந்தேன் அப்படின்னு சஞ்சய் சொல்ல, ஜட்ஜ் உடனே அந்த போலீஸ்காரரை பார்க்குறாரு. ஐயா பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே, வாய மூடு, உன்ன மாதிரி ஆளுங்களால தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கெட்ட பேர். வேலை முடிஞ்சு யூனிஃபார்மை கழட்டி வைக்கிற மாதிரி மனசாட்சியை சேர்த்து கழட்டி வச்சிருவீங்களா? உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு பரிந்துரை பண்ணுறேன், கண்ணு முன்னாடி நிற்காத, போய் அந்த பக்கம் அப்படின்னு ஜட்ஜு சொல்ல, அந்த போலீஸ்காரர் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாரு. ஐயா என் மனைவி நிரபராதி, என் குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கா. எங்கள் அம்மா வித்யா மேலே வச்சிருக்கிற கோவத்தை பயன்படுத்தி அந்த பிரீத்தி அம்மா கூடவே இருந்து அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணா. எல்லாத்தையும் வித்யா தான் தடுத்து நிறுத்தினா. இன்னைக்கு அவங்க உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு வித்யா மட்டும்தான் காரணம். அவ தியாகத்துக்கு எதுவுமே ஈடாகாதுங்க ஐயா அப்படின்னு சஞ்சய் சொல்ல, தக்க நேரத்தில் சஞ்சய் எல்லா ஆதாரத்தையும் கோர்ட்டில் கொடுத்தனால வித்யாவை நிரபராதின்னு நான் தீர்ப்பளிக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜு தீர்ப்பு வழங்கிடுறாரு. உண்மையான குற்றவாளிகளா இருக்கிற பிரீத்தி, சகுந்தலா, சங்கர் இவங்க எல்லாத்தையும் சரியான நேரத்தில் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும்னு உத்தரவு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு தீர்ப்பு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சஞ்சயோட அப்பா, அம்மா, வித்யா, அவங்க மாமா, அண்ணன் எல்லாருமே சஞ்சயை ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா சவுந்தரான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஒருத்தர் வராரு. என்னாச்சு, ஏன் இப்படி கத்திக்கிட்டே வர அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, என்ன அந்த வித்யா கேஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சவுந்தரா கேட்க, நம்ம நினைச்ச மாதிரி அந்த சஞ்சய் சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான். கோர்ட்ல தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி அவன் உயிரோட வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்ல, நம்ம கூடவே இருந்தானே பூபதி, அவன் தான் சஞ்சயை காப்பாத்தி இருக்கான். அப்ரூவலா மாறிட்டான். குமாரும் அப்ரூவலா மாறிட்டான். அந்த ஏட்டும் நம்ம எதிராக சாட்சி சொல்லிட்டான். நம்ம பிளான் பண்ண எல்லாத்தையும் ஆதாரத்தோட வீடியோவா கோர்ட்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னங்க இப்படி சொல்றீங்கிறாங்க கூட இருக்கவங்க. டிவியில போட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் நியூஸ் பார்த்து அப்படியே ஆடி போய் உட்காந்துடுறாங்க சவுந்தரா. இன்னொரு பக்கம் மானசா, ஸ்னேகா 2 பேரும் நியூஸ் பார்க்குறாங்க. அப்போ சஞ்சய் உயிரோட வந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. பிரீத்தி, சவுந்தரா எல்லாரும் பண்ண பிரச்சனைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளோ நாள் இந்த பிரீத்தி நம்ம கூட இருந்து இவ்வளோ வேலை பண்ணியிருக்காளா, விட்டா நம்மளையே கொலை பண்ணியிருப்பா போல இருக்கே அப்படின்னு ஸ்னேகா சொல்ல, ஆமா நீ அதில் என்ன டவுட்டு, கண்டிப்பாக அவள் செஞ்சிருப்பா, அதுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருப்பா கொலகாரி. இப்போ அவள் எங்கே இருப்பா அப்படின்னு மானசா கேட்க, ரூமில் தான் இருப்பா அப்படின்னு ஸ்னேகா சொல்ல, அண்ணி அவளுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா தப்பிச்சு போயிடுவா, நம்ம விட்டுறக்கூடாது, நீங்கள் அந்த ரூமில் போய் பாருங்க, நான் கிச்சனில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒவ்வொரு பக்கம் தேடுறாங்க. அந்த கேப்பில் பிரீத்தி மெதுவாக மேலேருந்து கீழே இறங்கி தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு போகும்போது கரெக்டாக மானசா பார்த்துறாங்க. அண்ணி வாங்க, நீ தப்பிச்சு போகலான்னு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஸ்னேகாவும் பிரீத்தியை பிடிச்சிடுறாங்க. இங்க பாருங்க, மரியாதையா என்ன போக விட்டுருங்க, இல்லைன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பிரீத்தி சொல்ல, ஏதோ நல்லது பண்ண போறேன்னு நானும் நம்பிட்டு இருந்தா எங்க கூடவே இருந்துட்டு எங்க குடும்பத்தையே அழிக்க பாக்குறியா, கொஞ்சம் விட்டுருந்தா இந்த சதியில எங்களையும் கூட்டு சேர்த்துப்ப போல இருக்குன்னு ஸ்னேகா சொல்ல, நீங்க 2 பேரும் கூட்டு கலவானீங்க தானே, அந்த வித்யாவை காலி பண்ணணும் தானே என் கூட கூட்டு சேர்ந்தீங்க அப்படின்னு பிரீத்தி சொல்ல, அதுக்காக கொலை பண்ணுவியா, எங்க பிரச்சனையே நாங்களே தீர்த்துக்கிறோம், உன்னை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு ஸ்னேகா சொல்லிட்டு இருக்கா. அண்ணி கயிறு ஏதாவது எடுத்துட்டு வாங்க, கை காலெல்லாம் கட்டி போட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு மானசா சொல்ல, ஸ்னேகா கயிறை கட்ட போகும்போது அவங்கள தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி வராங்க பிரீத்தி. அப்போ கரெக்டாக போலீஸ்காரங்க நின்றுட்டு இருக்காங்க. பிரீத்தி மரியாதையாக சரண்டர் ஆயிரும், இல்லைன்னா அடிச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு போலீஸ் சொல்ல, சார் முதல்ல இவங்களை பிடிச்சிட்டு போங்க சார், கொலைக்காரி இந்த வீட்லேயே இருந்துட்டு என் அண்ணனையே கொலை பார்த்துருக்கா அப்படின்னு மானசா சொல்ல, சரண்டர் ஆயிரு பிரீத்தி அப்படின்னு சொல்லவும் பிரீத்தியும் அப்படியே அமைதியாக நின்னுறாங்க. ஹேண்ட் கேப் மாட்டி போலீஸ் இழுத்துட்டு போகும்போது, என்ன ஜெயிலே போட்டாலும் நான் இந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பிரீத்தி சொல்ல, போடிங்கிறாங்க ஸ்னேகா. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.